நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹெல்ப்ன்றதை தாண்டி ஒரு நான் பிளட்ல இருந்து வந்த இன்னொரு பிரதர் மாதிரி. நீ அடித்தாலும் நீ பிடித்தாலும் என் நண்பன் காதடா. பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாது கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஈஸியாக சொல்லிடலாம். என்ன கஷ்டம்னாலும் நம்ம மனசில் வைக்காம அவனை பில்லர் மாதிரி நினச்சி அவன்கிட்ட நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிக்கலாம். இப்போ பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது? இப்போ பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லணும்னா எதுவுமே நம்ம மனசில் வச்சுக்க தேவையில்ல. எது சொன்னாலுமே நம்ம ஃப்ரீயாக சொல்லிடலாம். அமௌண்ட் இல்லடா, அமௌண்ட் போட்டு விட்றானா அடுத்த செகண்ட் இல்லைனா அடுத்த நிமிஷத்துக்குள்ள நமக்கு அமௌண்ட் வந்துடும். இதே கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படி இருப்பாங்க. என்னன்னா இந்த அமௌண்ட் எப்படா கொடுப்ப அப்படின்னு ஒரு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு இது இருக்கும். தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டைய கட்டிய போட்டுருவாங்க. பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி கிடையாது. நீ கொடுத்தா கொடுக்காட்டி இரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ எப்படி எனக்கு வந்து இப்போ நாளை பின்ன அவங்க வீட்டுக்கு போறேன்னா அவங்க அம்மா அப்பா வந்து எங்க அப்பா அம்மா மாதிரி, பாப்பா உள்ள உட்காருப்பா சாப்பிடுப்பா எதுனாலும் சரி. இந்த அம்மா கையால என்ன சாப்பிடுற, டீயா காஃபியா? எல்லாரும் அப்படியே ஒன்னாவே இருப்போம். லைஃப்ல நம்ம முன்னேறி போகும்போது ஸ்டாண்டர்ட்ல எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நம்ம இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல எக்ஸாம்பிளா. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு.